என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கு? அத்தை மாமியார் வரவல எனக்கு வெக்கமால இருக்கும். பரவாயில்ல நீ சொல்லு. ஐயோ மாமியார் இருக்கால எனக்கு வெக்கமா இருக்கும்ல. பரவாயில்ல உன்னை பத்தி அத்தைக்கு நல்லா தெரியும் நீ சொல்லு. ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? ஆவி மௌன பத்தி நான் ஆவி கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ அத்தை என்ன அப்படி சொல்ல போறாளாம்? ஐயோ மாமியாரை கேட்கவல நான் எப்படி சொல்ல? பரவாயில்ல சொல்லு. கண்ணத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லை. கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? அதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லு. இவ கிட்ட அப்படி நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த நேத்து சரிசு கூட பேசினால உண்மையிலே பேசுனியா இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு வந்தியான்னு கேட்டோம். அதுக்கு தான் இவ்வளவு வெக்கப்பட்டு நிக்கிறா. பாருங்க மாமியாரே உங்க பிள்ளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். அவகிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க நான் கிளம்புறேன். அப்படி சொல்லக்கூடாதா? நானா கேட்க முடியாது. கேட்கணும். உலகத்துல இந்த குத்து எங்கேயாவது நடக்குமா? இங்க நடக்கும். சரிடி ஒழுங்கா பேசுனியா என்ன? ஐயோ அதுதானே எனக்கு வெக்கமா வருது. அப்படினா நீ பேசல அப்படிதானே? நான் எவ்வளவு ரொமான்ஸா பேசினே உனக்கு தெரியுமா? நீ ரொமான்ஸா பேசுன. ஆமா ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே நாங்க என்ன ஒட்டு கட்டமே. ஒட்டு கட்டிலா? ஆமா. அப்ப அங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கங்களுக்கு தெரியாதுல. பாத்துட்டு வரட்டே. அத போச்சனியே அதிரசம் முறுக்கு அச்சு முறுக்கு எல்லாம் எடுத்து வச்சதான் பேசுவேன்னு சொன்னியே. எடுத்து வச்சிட்டு வந்தோமே. பைய உளியில விளத்தி குடுத்துட்டு ஒளிஞ்ச நின்னியே. ஆமா. அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சா? அத்தை சொன்னா அவ்வளவுதான். இவ வெக்கப்படுற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கல. இல்லையா? என்ன இல்ல. சரிசு நேத்து விட்டுட்டு போனாரு. இன்னும் வீட்டுக்கே வரல. ஓ மை காட். அதுக்கு நானா காரணம்? நீ மட்டும் தான். என்னதான் பண்ணி தொலைச்சா? ஆமாத்தே எப்படியாவது இவ சரிசிட்ட மன விட்டு பேசட்டுன்னு நேத்து விட்டுட்டு வந்தோம்ல நீங்க எல்லாம் சேர்ந்து. ஆமா. ஐயோ ஐயோ சரி இவ என்ன பண்ணா தெரியுமா அத்தை? இல்ல நாங்க சொல்லுவோம். வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுருங்க. இல்ல எல்லாரும் பாக்கட்டும். வேணாம். இல்ல எல்லாரும் பாக்கட்டும். வேணாம் சொல்லல. இல்ல அத போட்டு விட்டாச்சு. அடுத்து என்னமோ சொன்னால்வலே. குலுங்கி குலுங்கி சிரி அப்படி சில்லறை செதற வேணும் சரிசு. புஞ்சிட்டு கண்டினியூ. நீ சிரிச்சது போதும். ஹலோ சொல்லிட்டி. ஹலோ எரும மாடு எங்களுக்கு இல்ல சரிசுக்கு. இது சொன்னா தெளிவா சொல்ல வேண்டாமா? நேரமட்டி. ஹலோ ஹலோ அங்க யாருக்கு அத சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ பிராக்டீஸ் பண்றாளாம். அட சொதப்புனவள. மீனா இனி சரிசு பாத்துக்கிட்டாவ. ஹலோ என்ன நீ முறைக்கிய? இவளை பத்தி தெரிஞ்சதானே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லா இருக்கவே நினைச்சேன். பையன் உள்ள இப்படி சொதப்போன்னு யாருக்கு தெரியும்? மீனா ஹலோ நீ என்னையே முறைக்காத சொல்லிவிட்ட. நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். பாலை சரிசுக்க குடி. கொடுத்துறேன். போ இந்தாங்க. என்ன? பால். பரவாயில்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்க குடிங்க. ரொமான்ஸ்ல பின்னுதல்ல. பரவாயில்ல மீனா நீ சாப்பிடு. சரி. நீ எந்த நேரத்துல வாயை திறந்தியோ? சரியா இது இரும மணி உனக்கு வீட்ல தாரேன். இத குடிடி. அதுதான குடிச்சு சொன்னாவ. உன்னை கொன்னா போட்ற. குடி. சரி இந்தாங்க நீங்க தான் குடிக்கணுமா? யார் சொன்னா? அந்த எங்க போனாலவே. அங்க யார் இருக்கா? ஒருத்தர் இல்ல நான் சும்மா பேசுனேன். மீனா மீனா என்ன? அத்தி இதுக்கு மேல நான் இங்க நிக்க கூடாதுப்பா. மீனா ஓய் சாரி மீனா. எதுக்கு? இப்படி 7 மைல் தள்ளி நான் எப்படி சொல்ல முடியும்? எதுனாலும் அங்க இருந்து சொல்லுங்க. அத்தி யார்கிட்ட? என்கிட்டயா? மீனா நான் ஹஸ்பண்ட் மறந்துடாத. அத நீங்களும் மறந்துடாதீங்க. சாரி மீனா இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். அதுக்கே பயந்துங்க தள்ளி நிக்க. இந்த தள்ளி வா.
ஐயோ அந்த பையன் இருக்கட்டும். யார்கிட்ட? இந்த மீனாகிட்டயா? நேத்து ததறிக்க ஓடுனவர் இன்னும் வீட்டு பக்கம் வரல. பாத்தியா தமிழே, அவைய செஞ்ச தப்பு இல்லையா, நான் செஞ்சத தப்பா? எப்படி மாறிட்ட பத்தியா மீனா குட்டி? ஆனா உன்னால மட்டும் தான் இப்படிலாம் பேச முடியும். எத்த உன்ட பேசக்கு தானட்டி அனுப்புனா இப்படி தலைதறிக்க ஓடது காட்டி? எதனாலும் பேச்சோட நிக்கணும்ல, அதுக்காக இப்படி தலைதறிக்காட்டி ஓட வைப்ப? இப்ப என்ன, எனக்கு காதலிக்க தெரியலன்னு சொல்லுதிய அப்படிதானே? ஒரு இஞ்சி கூட இல்ல. Oh my god, இப்படி சொல்லிட்டல, எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாரு. அதாவது வீட்டுல வேலை வெட்டிலன்னா இப்படிதான் யோசிக்க சொல்லும் பத்துக்க. அவளுக்கு தான் வேலை வெட்டிலன்னா உனக்குமா இல்ல? அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியல. அவளை பார்த்தா நமக்கு தெரியல. இன்னும் போய் ஏதாவது சொதப்பிப்பா. அவரு ஒரு மாசம் கழிச்சு தான் வருவாரு. விட்டு தள்ளுங்க. அதான் அத்தை அனுப்பி வைக்கேன் இருக்கவள சத்த கட்டாம இருங்க. இவ அங்கேயே சொதப்பதா செய்வா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறணும். என்ன ட்ரைனிங் மீனாகுட்டி? சொல்லித்தரே வா. தமிழக்கா, என்ன? நான் ஸ்கூல்ல போய் பிள்ளைங்கள கூட்டிட்டு வரேன். தினேஷ் போகல. இல்ல, அண்ணா அப்பவே போன் சொல்லிட்டாங்க. ஹோட்டல்ல முக்கியமான மீட்டிங் இருக்கான், யாராவது கூட்டு வாங்கன்னாங்க. நான் போய் கூட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். எதுல போறிய? கார் எடுத்து தான் போறேன். கார் எடுத்துட்டு போறியா? ஆமா. அப்ப நானும் வரேன். வேண்டாம், நீ வீட்லயே இரு. வீட்ல போர் அடிக்கி. ஆதிரா புலம்பிட்டே போயிருக்கா, அவ வீட்டுக்கு போ. குட், கரெக்ட்டா சொன்ன. நான் ஆதிரா வீட்டுக்கு போறேன். சொன்னோன்னு போயிட்டா, மறந்து போய் நின்றுப்பா. நீ ஞாபகப்படுத்தணும்னு போயிட்டா. அக்கா, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வைக்கணும். செஞ்சு வைங்க, நாங்க போய் கூட்டு வந்துடுறோம். என்ன பண்ணிக்க? சமோசாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிள்ளைங்க வர நேரத்துல பொரிச்சு மட்டும் எடு. அப்புறம் பால் அடுப்புல தூக்கி காஃபி போட்டு கொடுக்கணும். இவ்வளவு வேலையா? இவ்ளோ வேலையா? பாலை தூக்கி அடுப்புல வைக்கிறது உனக்கு வேலையா? வச்சிட்டு போயிரு. ஒண்ணு அது பொங்காமையாவது பாத்துக்கிடுங்க. குறைச்சு வச்சுட்டே வரேன். அம்மா, இந்த சமோசா எப்படி பொரிச்சிருக்கணும்? செம்பாலி அக்கா, அவ சமோசால கைய வைக்கட்டும். கேட்டது ஒரு குத்தமா? நானும் ஆதிரா வீட்டுக்கு போறேன். போய் தொலைங்க. அக்கா, நீங்க வாங்க, நம்ம போவோம். இரு, இது வந்துட்டேன். ஏன் அப்படி சொன்னாங்க? எதுக்கு அப்படி சொன்னாங்க? சே, எந்த தப்பான எண்ணமும் இருக்காது. அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், அவங்க அப்படிலாம் கிடையாது. ஐயோ, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏன் அப்படி சொன்னாங்க? எதுக்கு அப்படி சொன்னாங்க? விட தெரியலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமே. வாங்க அத்தை. இன்னும் அந்த சிந்தனையா இருக்கியா? அத்தை, அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அத்தை. நாம தான் அவங்கள தப்பா நினைக்கிறோமோ என்னமோ. சரி விடு, அப்பனா எதுக்கு உனக்கு இந்த குழப்பம்? என்னமோ தெரியல, உறுத்தலாவே இருக்குது. உறுத்தலா இருக்கா? ஏன்? என்னன்னே தெரியல, ஒரே உறுத்தலா இருக்கு. தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. இங்க பாரு, நீ ஒன்னும் சின்ன பிள்ளைலாம் கிடையாது. இதையும் தெளிவா முடிவெடுக்கிற திறமையும் அறிவும் உன்கிட்ட இருக்கு. எதுல நீனே முடிவு பண்ணிக்க. என்ன முடிவெடுக்க சொல்றீங்க? உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். குழப்பமா இருக்கு. அவர்கிட்ட நான் கேட்டுட்டா? என்ன கேட்க போற? ஏன் சொன்னீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன யாதுன்னு ஒரே குழப்பமா இருக்குதே. அதான் நாளைக்கு வாக்கிங் போறியா? இல்லத்த, அப்படி வாக்கிங் போக முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு தெளிவா சொல்லு. நான் சொல்றேன், ஒருவேளை உன் மேல சின்ன அபிப்பிராயம் இருக்குமோ, அதை அவர் சொல்லிட்டாரு. நாளைக்கு நீ போனா கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படிதானே? ஆமாத்த, அப்படிதான் தோணுது. அதை இன்னைக்கே கிளியர் பண்ணிட்டா நாளைக்கு போணுமா போவேண்டாம்னு முடிவு எடுத்துக்கலாம். அப்படிதானே? சரி, மனசுல குழப்பம் வேண்டாம்னா கேட்றே. சரிங்க அத்தை, அப்ப நான் கேட்டுட்டுமா? ஓ விருப்பம். அத்தை, இல்ல என்ன விளக்கம் கொடுக்க சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்க. ஸ்டேஷனுக்கா? அத்தை, அந்த ஸ்டேஷனுக்கு எனக்கு ராசியே கிடையாது பாத்துக்க. நீ போயிட்டு வாயே. அத்தை, வந்து தொலைறேன். குட்டத்தை குட்டா பேடானே அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். என் ஸ்வீட் அத்தை வரீங்கல்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அப்ப என்ன, வா கிளம்பிடுவோம். என்னைக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமா திரும்பி வந்தா இன்னைக்கு வர்றதுக்கு எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. அத்தை, இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். போய் மாத்திட்டு வா. அத்தை, இன்னைக்கு என்னெல்லாம் காத்திருக்கா தெரியல. இதுக்கான ஆதரவு விட்டு அத்து பிடிக்கிட்டு வந்தேன். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டிய ஞாபகம். ஆதிராவுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்காமல ஐயா வந்து நம்மகிட்ட கேட்பாரு. ஒருவேளை என்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லதுக்கு வெக்கப்படுதாலோ என்னமோ. இவன் தான் நம்ம வாழ்க்கை துணைன்னு தெரியாம என்ன மிரட்டிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுட்டே இருப்பாளோ. அதான் இன்னும் நம்மளை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருக்காளோ. சே, அதெல்லாம் இருக்காது. அதான் அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாலே.
இருந்தாலும் நான் அன்னைக்கு அப்படி மிரட்டிருக்க கூடாது. இன்னத்தின செருப்ப கழுத்தி அடிச்சிருப்பா. அத்தி என்ன மிரட்டிட்டேன். சே, இருந்தாலும் ஆதரவாயால உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நிம்மதியா இருக்கும். கல்யாணம் வேற பார்க்க சொல்லியிருக்காரு சாரு. இப்ப என்ன பண்ண? கல்யாண வேலை பார்க்கறது பிரச்சனை இல்ல. ஆதரவுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா என்னத்துக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல இருந்திருப்பா. என்னத்துக்கு பார்த்து சொல்லிருப்பாள. அட மடையா, பொண்ணுக்கு வந்து சொல்லுவா, நீ தான் சொல்லணும். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் அவ சொல்லுவா. என்ன சரிதானே? இன்னைக்கு அவகிட்ட சொல்லிடணும், பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னைக்கு நாம நிம்மதியா திரும்பணும், பிரச்சனை இல்லாம திரும்பணும்னு இதுக்கு வந்த ராசியோ என்னமோ தெரியல. மாத்தி மாத்தி பிரச்சனை தேடி வந்துகிட்டே இருக்குதே. இப்ப வாரண்டி வந்து சிக்கிருக்கேனே. அது இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்திருக்குன்னு தெரியலையே. இவர்லாம் இருக்காரு, அப்படி திரும்பி பார்க்காம போயிருவோமா? கேட்டுட்டு தான் போகணும். அதானே இது யார விட்டுது? இவனே ஒரு குரங்கு பையன், என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆதிரா, அப்படின்னா அதானே பார்த்தேன். சார் ஒண்ணு சும்மா நம்மகிட்ட சொல்ல மாட்டாரே. என்ன ஆதிரா? அது வந்து கந்தி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கந்தி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுதந்திரம் அடங்கியவள் பிறப்பிருந்தார். மன்னி இந்த காதலன்றி யாரும் வாங்கல் கூடுமோ? அட அக்கா, கவனிக்கலக்கா. ஒண்ணு வேணா நம்மள தேடி வரும், இல்ல நாம தேடி போவோம். நாங்க ரெண்டாவது ரகம் தேடி வலிய வந்து சிக்கிருக்கோம். அதாவது வலிய வந்த வெளிய வென்றலாம், இப்படி தேடி போற வெளிய வெல்லவே முடியாது. அதுக்கான வேலை காட்டி விட்டுட்டு தான் போவோம். வேணாலும் பாருங்களேன், இங்கிருந்து நாங்க போகும்போது என்ன கேள்வி அடையில மட்டும் பாருங்க. என்னதுடா, அப்பா ஏதோ சொல்லிட்டாங்களா? இல்ல, அப்பா பார்க்க தான் வந்தேன். ஆமாமா, அப்பா பார்க்க வந்தேன். என்னதானே பார்க்க வந்த? அப்பா இந்த ஸ்டேஷனே இல்லைன்னு நல்லா தெரியும். அப்பா பார்க்க வந்தாலும் என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? என்னென்னமோ நினைக்க அப்பா ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்க்கணும். தாராளமா பார்க்கலாமே. ஏதாவது? ஆமா, அப்பா கிட்ட பேசணும். பேசலாமே. நான் உள்ள போணும். போலாமே. என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே. அதானே, ஆம்பளை நானே பிடிச்சிருக்குன்னு சொல்லல, நீ எப்படி சொல்ல முடியும்? பொண்ணாச்சே. சரி, இன்னைக்கு சொல்லிடுறேன். அக்கா, எல்லாம் நன்மைக்கு தான்டா. எது நடந்தாலும் நன்மைக்கே நினைக்கணும். அதான்டா நல்ல பையன் காலவே. காதல சொல்ல வந்திருக்காளே. சே, இவ்வளவு கூமுட்டையா இருந்துட்டேனேடா. என்ன பிடிச்சிருக்குன்னு அவ என்ன தேடி வந்து சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேனே. சே, அன்னைக்கு ஐயா சொல்லும் போதே போய் சொல்லிருக்கணும், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்கணும். மடப்பைய. சே, இப்படி இருந்துட்டேனே. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காதுடா. இவ்வளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? நான் அவ்வளவு மிரட்டியா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குதே. சீக்கிரம் கல்யாணம் வேலைய ஆரம்பிச்சிடணும். இப்படி ஒரு தேவதை ஏன் வளர்க்க தோணியா? விக்கி என்ற விக்னேஷ் அடிச்சா லக்கி பிரைஸ். நான் பாத்துட்டு போலாமா? பாத்துட்டு போலாமே. பாத்துட்டு போலாம். அத்தா சீக்கிரம் வாங்கத்த. அட கோமட்ட ஆதிரா, உங்க அப்பா இந்த ஸ்டேஷனே இல்லையே. ஐயோ, அத்தா ஒளறிட்டேனா? இப்ப இவ என்ன நினைச்சிருப்பானோ? ஐயோ. இதுக்குதான் ஒரு விஷயத்தை ஆற அமர போட்டுட்டு தீர்மானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? எடுத்தன் கவுத்தன்னு வந்தா இப்படிதான் ஆகும். சரிங்க தா, என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்து சொல்லிட்டு தான் போவேன். சரி, நீ போய் சொல்லிட்டு வா, நான் அங்கே நிக்கிறேன். இவனை நவனோடாம நான் பாத்துக்கிறேன். சூப்பர் தா, சூப்பரா கோத்து விட்டுருக்க. பார்த்துட்டு வரலாமா? தனியா பேசணும்னு நினைக்கிறேன். நீ போ, வாரேன். போறியா? இல்ல, நான் போய்க்கிடுவேன். சரி. என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஆனா ஒண்ணு, எல்லா பிரச்சனையும் நான் இருக்கேன், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. மறந்துருங்கடா, மறந்தாதான் எனக்கு நல்லது. உங்களை எப்படிக்கா வாழ்க்கையில மறக்க முடியும்? எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்க. வெளியில சொல்லாதடா, எனக்கு காலு துப்பிடுவாங்கடா. அக்கா, கல்யாணத்துக்கு உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்துங்க. முடிஞ்சது சோலி. ஐயோ, உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்க்கா. நீ
இன்னைக்கே என்ன மறந்துட்டா எனக்கு நல்லது. அப்படி சொல்லாதீங்கக்கா, உங்களால மறக்க முடியுமா? ப்ளீஸ் என்ன மறந்துறே. உன் மைண்ட்ல இருந்து என்ன அழிச்சிரு பாப்போம். இப்படி ஒரு கேரக்டர் நீ வாழ்க்கையில சந்திக்கவே இல்ல அப்படிங்கற அளவுக்கு என்ன மறந்துரு பாப்போம். வாங்கக்கா, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். டேய் உன் காலனால விழுந்து கேக்குறேன்டா, மறந்துடுடா. போங்கக்கா, என் ஸ்வீட் அக்கா, என் கியூட் அக்கா. வேண்டாம்டா, மாட்னா வெளுத்துறாங்கடா. யாருன்னு சொல்லுங்கக்கா, அவங்கள உள்ள தூக்கி லாடம் கட்டிடுறேன். லாடம் கட்டறதா நீ என்ன தாண்டா லாடம் கட்டணும்? ஐயோ இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அக்கா ஒரு புத்திமதி சொல்ல நீ கேட்டுக்கறியா? நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்க்கா. குட் பிரதர் குட், இப்படிதான் இருக்கணும். என் வாழ்க்கைக்கே ஒளி விளக்கு ஏத்துனாங்க நீங்க. உங்க சொல்ல நான் கேட்காம இருப்பேனா? டேய் மறுபடியும் அப்படியே சொல்லி என்ன பாயங்காட்டாதடா. நான் ஒண்ணு இல்ல. அக்கா, உங்க அருமை உங்களுக்கே தெரியாதுக்கா. சத்தமா சொல்லாத, ரவுண்ட் கட்டி அடிப்பாவே. சரிக்கா, நீங்க என்ன சொல்லுங்க, நான் கேட்கேன்க்கா. வீணா இந்த ஆசை வளர்த்துக்காதீங்க. கரெக்ட் தான்க்கா. இனிமேல் தேவையில்லாத ஆசையெல்லாம் நான் வளர்க்கவே மாட்டேன். சூப்பா இப்பமே கண்ணு கட்டுதே. டேய் நான் அப்படி சொல்லலடா, தேவையில்லாத ஆசையை உனக்கு வேண்டான்னு சொல்லுதே. நீங்க சொல்லி நான் தட்டுனாக்கா, இனி சத்தியமா சொல்றேன், இனி நான் எந்த தப்புமே வாழ்க்கையில செய்யவே மாட்டேன்க்கா. தேவதை வந்துட்டா, என் தேவதை வந்துட்டா. நான் இனி எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எப்படி உத்தமனா மாதிரி மட்டும் பாருங்களேன். உங்க சொல்ல நான் காப்பாத்துவேன்க்கா. உங்க தம்பிங்கிறத நான் காட்டுவேன்க்கா.